கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் நம் பட்சத்திலே இருந்து நன்மையின் வரங்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது சங்கீதங்களின் புஸ்தகம் 73 சங்கீதம் 23வது வசனம். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். தர்மியான சங்கீதம் 73. சங்கீதக்காரன் இறைவனுக்கும் தனக்கும் உண்டான தொடர்பை ஆழப்படுத்தி இந்த உறவின் மேன்மையிலே தான் பெறுகிற நன்மைகளை அவன் விவரிக்கிறவனாய் காணப்படுகிறான். அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்வு பிறர் செய்த நன்மைகளை மறந்து போகிற சூழல் உண்டு, மறந்து உதாசீனப்படுத்துகிற நேரங்களும் உண்டு. ஆனால் இந்த சங்கீதக்காரன், இந்த ஆசாபின் சங்கீதம் வெகு அழகாக இறைவன் எனக்கு எப்படி இருக்கிறார், நான் எப்படி இறைவனோடு இருக்கிறேன் என்பதை ஆழப்படுத்தி தெளிவுபடுத்துகிற ஒரு சங்கீதமாய் காணப்படுகிறது. இந்த 23வது வசனத்துல வெகு அழகாக, நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து நீர் தாங்குகிறீர். நான் உம்மோடு இருக்கிறபடினால நீர் என்னை தாங்குகிறீர். As long I wish to be with you, my God hold me. என் ஆண்டவர் எனது வலது கையை பற்றி கொள்ளுகிறார். நம்முடைய சிந்தனைக்கு எட்டாத அநேக காரியங்கள் உண்டு. அவற்றிலே என் தேவனுடைய நடத்துதல் என்பது வெகு வெகு அற்புதமானது. இது எப்படி என் வாழ்க்கையில் நடந்தது என்கிற கேள்வி அல்ல. என் ஆண்டவர் என் வலது கையை பிடித்து he hold me, அவர் நடத்துகிறார். unless and until he hold my life, I cannot survive. கடந்த வாரத்துல குஜராத் சென்று திரும்பினோம் திருப்பணிக்காக. எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இறைவனுடைய கரம் நன்மையா இருந்தது. என்னை சந்தித்த அநேக மக்கள் கேட்டார்கள், அங்கே எதுவும் பிரச்சனை இல்லையே உங்களுக்கு என்று சொல்லி. நான் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை இதுதான், நாங்கள் இறைவனுடைய திருப்பணிக்காய் சென்றோம், இறைவன் எங்களோடு கூட இருந்தார். அதனால பிரச்சனைகள் என்கிற வார்த்தைக்கு அங்கே இடமில்லை. 24வது வசனத்துல சொல்லும் பொழுது, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். He guides us. My Lord is ready to give a suggestion or leading the knowledge. என் ஆண்டவர் தருகிற இந்த அறிவுபூர்வமான செயல் திட்டங்கள், இறைவன் தருகிற இந்த அறிவு, அவர் கண்களை வைத்துக் கொண்டிருக்கிற ஆலோசனை என் வாழ்க்கையை வெற்றியாக்குகிறது. 26வது வசனத்துல, தேவன் என்னென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். He is always strengthening me. என் ஆண்டவர் என்னோடு பயணிக்கிறது மட்டுமல்ல, ஆலோசனை கொடுக்கிறது மட்டுமல்ல, அவர் என்னை பலப்படுத்துகிறார். என்னுடைய பலவீனமான நேரங்கள் உண்டு, அயற்சியிலே காணப்படுவது உண்டு, தொடர் பணிகள் அழுத்துவது உண்டு. அப்பொழுதும் என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார் என்று சொல்லுகிறார். 28வது வசனத்துல, எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் என் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். I trust in my God. This all beyond human power. என்னுடைய வாழ்க்கையில என் ஆண்டவர் என்னை பற்றி இருப்பதும், ஆலோசனை கொடுப்பதும், என்னை பலப்படுத்துவதும் நான் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையின் அடிச்சுவடாய் காணப்படுகிறது. இறைவன் தந்த இந்த புதிய நாளில என் நம்பிக்கை ஆண்டவர் மேல் இருக்கிறது. என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துவார், என் ஆண்டவர் எனக்கு ஆலோசனை தருவார்.
என் ஆண்டவருடைய கையை நான் பற்றி இருக்கிறபடியினால, என் ஆண்டவனுடைய கரத்தை பற்றி இருக்கிறபடினால வெற்றி உண்டு என்று நம்பி அடியெடுத்து வைக்கும் பொழுது வெற்றியின் நாயகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை புது பலத்தோடு நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் தாமே தருவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய திருக்கரங்களை எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம். நாங்கள் எங்களுக்கல்ல உமக்கே சொந்தம். எங்களுக்கு எட்டாதும் புரியாதுமான காரியங்களை அறிவிக்கிறவர். இந்த உலக வாழ்க்கையில நீர் எங்கள் கரங்களை பற்றி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.